கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தரமான பிஆர் மேட்ச் விளையாண்டுருக்கோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? நாம் தான் வந்து கேப்டனு. ஸோ வந்து பக்கத்துலேயே இறங்கிடலாம் அப்படின்ட்டு இறங்கணும். பட் ஆனால் அது 999 இருந்துச்சு போல. 2 தடவை இறங்க வச்சிருச்சு. கீழே பாருங்கள், வாத்தே இல்லை, சர்ஃப் போர்டே இல்லை. நான் அப்படியே காற்றுல பறக்கிறேன். சூப்பர்மேன் ஆகிட்டோம் கைஸ். எதில்? ஃப்ரீ ஃபயரில் நாம் சூப்பர்மேன் ஆகிட்டோம். இப்போ வந்து இறங்கிட்டுருக்கோம். ஓகேவா? அது வந்து ஓசியில் கொடுத்தது. யார் யாரெல்லாம் அதை எடுத்தீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இறங்கின உடனே ஒரு லெவல் 3 பேக்கு கிடைக்கும் கைஸ். நான் அப்படியே வாயை பொழந்துட்டேன். இப்போ கொஞ்சம் முன்னாடி போவேன், அங்கே பாருங்கள் லெவல் 3 பேக்கு இறங்கின உடனே. அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். நான் வந்து ஒரு சில டைம்லாம் வந்து லெவல் 3 பேக் இல்லாமல் வந்து கடைசி ஜோன் வரைக்கும் லெவல் 3 பேக் இல்லாமையே போயிருக்கிறேன். இந்த மேட்ச் பாய் அடிப்போமான்னு தெரில, பார்ப்போம். இங்கே வந்து நான் ஓடிட்டுருப்பேன். என் டீம்மேட் வந்து எனிமின்னு கத்திட்டு இருப்பாரு. நான் தெரியாமல் சும்மா ஸ்கோப் போட்டனாலும் கரெக்டாக எனிமி மேலே போய் உட்காந்துக்கும். ஆல்ரெடி நான் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்து வச்சுருப்பேன். அங்கே வந்து என் டீம்மேட்டை நாக் பண்ணிட்டாங்க. டீம்மேட் வந்து கத்துவார், 2 பேர் இருக்காங்க ப்ரோ, வராதான்னு எக்ஸ்மைட் வச்சுக்கிட்டு நான் இருந்துட்டு பார்த்துக்கலாம், அழுத்தி பிடி கொக்கு அப்படின்ட்டு வந்து ஒருத்தர் நாக் அடிச்சிடுவேன். இன்னொருத்தர் நாக் அடிக்கலான்னு போகும்போது பையன் குளோவால் வந்து தப்பாக போட்டான். அதனால 2 பேர்த்தையும் கில் எடுத்துருவேன். இங்கே வந்து பாருங்கள், ஆஸ்ட்ரால் கீ வச்சுக்கிட்டு இருக்கான். நான் வந்து லூட் அடிச்சிட்ருப்பேன். லூட் அடிச்சுட்டு இவனை கில் கன்ஃபார்ம் பண்ணிடுவான். கில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறையா லூட் வச்சிருவான். லூட் வச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருப்பேன். அடித்ததுக்கப்புறம் குளோவால் வந்து எடுத்து விட சொல்லுவேன். எதுக்கு நான் சொன்னேன் தெரில, நானே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நானே போட்டு வெளியில் வந்துடுவேன். இங்கே வந்து வெளியில் வந்தோடனே ஒரு எனிமி வந்து கண்ணில் மாட்டினோடனே அவனை தேடிட்டு போயிட்டு இருந்தேன். அவன் வந்து சோனி ஆக்டிவேட் ஆகிடுச்சு போல். அதனால் அவன் வந்து செத்துட்டான். செத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்குவாட் வைப்புன்னு வந்துருச்சு. அந்த ஸ்குவாடில் இருக்கிற 2 பேர் நாம் தான் அடிச்சிருப்போம். இன்னொருத்தர் எப்படி செத்தான்னு தெரில. இவனை நான் கொண்டேன். 3 பேர் கில்லு. வார்செக்ஸில் போய் என்ன இருக்குதுன்னு பார்த்தா உட்பேக்கர் இருக்கும். ஆனால் நான் வந்து உட்பேக்கரை எடுக்கலை. உட்பேக்கரை ஃபஸ்ட்டு எடுத்துருவேன். எடுத்துகிட்டு M1A4 கீழே போட்டுருவேன். என் டீம்மேட் வந்து அதை எடுத்துப்பார். அவர் எக்ஸாமேட் எடுத்துப்பார். அதுக்கப்புறம் M1A4 நானே எடுத்துப்பேன். உட்பேக்கர் நல்ல கன் தான். பட் ஆனால் எனக்கு அப்போ தோணலை, சரி இதை எடுத்துப்போன்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஓடிட்டுருப்பேன் எனிமி கண்ணில் கிடைக்கிற வரைக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து மேலே போய் அங்கே வந்து எனிமி இருக்கான், நான் பார்த்தேன் அப்படின்ட்டு நம்ம செகண்டு பிளேயர்லேயும் இன்னும் ஒருத்தர் இருக்காருல, தமிழ் பிளேயர் தான் என் ஃப்ரெண்டு. அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவரோட பேர் வந்து இங்கே ஒரு சூப்பர் மெடி இருக்கும், அது தூக்கிப்பேன். அதுக்கப்புறமேட்டு இங்கே ஏறாமல் இருக்கும், எடுக்காமல் போயிடுவேன். சரி அதை அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு. அவரோட யூடியூப் சேனல் பேர் வந்து ஆலன் ஜோஷியல். அதை நீங்கள் போய் மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனல் பாருங்கள். நம்ம சேனல்லேயே ஒன்றும் பண்ண முடியல, நம்ம வேறு ப்ரொமோட் வேறு பண்ணுறோம். நான் பண்ணுறதுக்கு கால கொடுமை எப்படி இருக்கிறது. ஓகேவா? இப்போ வந்து ஹெல்த் இல்லை. அவர் வந்து கத்திக்கிட்டே இருந்தார், ப்ரோ இபி ஏற்று ப்ரோன்ட்டு. அவர் வந்து எதுக்கு சொல்கிறாருன்னு எனக்கு தெரில. அவரும் வந்து உடச்சி இபியே ஏற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறமேட்டு அப்படியே தெரிஞ்சிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு அப்படியே போய் சுற்றிட்டு இருந்தாருலாம் காட்டினா உங்களுக்கு போர்டு அடிச்சிடும். இங்கே பார்த்தா 500 காயின் இருந்துச்சு கை. என்கிட்ட வந்து ஆல்ரெடி 1500 காயின் இருந்துச்சு. இங்கே ஒரு 500 காயின், 2000 காயின் எடுத்துருவேன். 2000 காயின் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அலப்பறை பண்ணுவோம் பாருங்க. அது வந்து செம்மையாக இருக்கும். மேட்ச்சு கடைசியில் பாருங்கள் எப்படி சாகுறேன்ட்டு. டாப் 2 பிடிப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டாப் 1 பாய் அடிக்கலாம். பட் டீம்மேட் வந்து அவ்வளோ இதாக இல்லை. இங்கே வந்து என் டீம்மேட் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தார். நான் ஆட்டோகாரன்ட்டு. நான் வந்து 3 நைஃப் தான் போட்டேன். அது வந்து புகை தள்ளிடுச்சு. இங்கே வந்து எனிமி பயங்கரமான டேமேஜ் கொடுத்தாங்க. அங்கேருந்து என் டீம்மேட்லாம் சாவர நிலைமைக்கு போயிட்டார். அலாக் போட்டு இங்கே வந்துட்டார். சரி நான் வந்து அடிப்போம் அப்படின்ட்டு அடித்தா ரேஞ்சு கிடைக்கல. அவர் வந்து க்ளோவால் போட்டு ரஷ் அடிச்சிட்டு இருந்தார். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், ப்ரோ ரஷ் அடிக்காதன்ட்டு. சரி அவரே ரஷ் அடிக்கிறார், நாமளும் ரஷ் அடிப்போம். அங்கே போனால் அங்கே ஒருத்தன். இப்போ வந்து நம்ம டீம்மேட் வந்து நாக்காகிற நிலைமைக்கு போயிடுவார். எல்லாம் சுற்றி வளைச்சிருவானுங்க. இப்போ சைட்லேருந்து ஒருத்தன் குதிப்பான். அவனுக்கு ஒரு ஹெட்டு வைக்கலான்னு பார்த்தா பட்டு ஓசிக்கில். இது எப்படி தெரியுமா இருக்குது? என்கிட்டருந்து கன் எடுத்துக்கோவே, நான் விட்டுருவேன். என்கிட்ட இருந்து புல்லட்டு லூட் எல்லாத்தையும் கூட எடுத்துக்கோவே, விட்டுறேன். ஆனால் 199 டேமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டேமேஜ் கொடுத்து வாங்கிட்டு போகிற பற்றியா, கில் எடுக்கிற பற்றியா, இதுதான் எனக்கு பிடிக்கல. இங்கே இறங்கின உடனே எனிமி வந்துடுவாங்க. எனிமி பார்த்தோன்னே நான் வந்து கீழே இறங்குறேன். கீழே இறங்கினதுக்கப்புறம் அந்த ரஷ் அடிக்கிற ஸ்கில் இருந்தால் போட்டு உள்ளே போயிருப்பேன். என் டீம்மேட்டை வந்து இவன் அங்கேருந்து அடுத்து நாக் பண்ணிடுவான். நான் உடனே விடமாட்டேன். எடுத்து ரஷ் அடித்து அவனை வந்து இந்த பிரான்ச் கன் வச்சு அழுத்தி பிடி போயாடி தான்.
இவனை கில் பண்ணதுக்கப்புறமேட்டு இவன் டீம்மேட் எங்கேருந்தோ ஓடி வருவான் எங்கடா போனான்ட்டு. என் டீம்மேட்டு லியோ வந்து அங்கே வந்துடுவார். அவர் வந்து கில் எடுத்துருவாங்க. கில் இல்லை, நாக் பண்ணிடுவாங்க அங்கேருந்து. அவனை வந்து சரி பொழைச்சி போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டா இங்கே வந்து என் டீம்மேட்டு கத்திட்டு இருப்பான், ப்ரோ இங்கே வா ப்ரோன்ட்டு. சரி நாமளும் போய் ரிவைவ் பண்ணுமோன்னு பார்த்தா ஓப்பனில் நாக்காய் கிடக்கிறான். அதனால் ஹூக் அங்கே போட்டு நாக்காய் இருக்கிறத கிளியர் பண்ணலான்ட்டு இந்த சைடு பார்த்தா இந்த சைடு ரெண்டு எனிமி வந்துடுவானுங்க. என் டீம்மேட் ஏன் ரிவைவ் பண்ணலான்னு கத்துவான். எனக்கு அப்படியே கடுப்பாயிரும். ப்ரோ செத்துருப்பான் ப்ரோ அப்படின்ட்டு இங்கே 2 பேர்த்தையும் கில் பண்ணிட்டு இவன் வந்து டிமிட்ரி போட்டு எந்திரிச்சிருவான். என்கிட்ட வேறு இது இல்லை. அப்புறம் பார்த்தா சோனியா அவன் கதையை முடிச்சு விட்டு லூட் ஃபுல்லாக அடிவேன். லூட் அடித்ததுக்கப்புறம் இவனை கிளியர் எடுத்தனா இல்லையா தெரில, நம்மளுக்கு கில் வந்துடுச்சு, அதோட ஓகே. அதுக்கப்புறமேட்டு அப்படியே போயிட்டுருப்பேன். அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் இங்கே வந்து ஓடி வந்துட்டுருப்பேன். என் டீம்மேட்டெல்லாம் ரிவைவ் பண்ணி விட்ருவானுங்க எல்லாத்தையுமே. அப்படியே ஓடி வந்துட்டு இருக்கும்போது என் டீம்மேட் வந்து கத்தனான், ப்ரோ அங்கே எனிமி இருக்கான் பார்த்துன்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்கோப் போட்டு பார்த்தா அது எனிமி இல்லை, அந்த இது பக்கத்து இந்த இது அதாவது ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்குள்ளே யார் ஸ்கேனரு. அப்புறமேட்டு என் டீம்மேட்டை நல்லா திட்டி விட்டு இங்கே வந்து அவன் போயிட்டே இருப்பான், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருப்பான். அவன் நாக் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். இல்லை நாக்காவில் பையன் தப்பிச்சிட்டான். ஏன்னா கைஸ் இந்த மேட்ச் விளையாடும் போதே நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், இப்படிலாம் போவாத ப்ரோ, தனியாக போவாத, டீம்மேட் இருக்கிற இடத்துக்குள்ள மட்டும் தனியாக போனீங்கன்னா உன்னை போட்டு தள்ளிடுவாங்கன்ட்டு. அவன் எங்கே கேட்குறான், அதை விடுங்க. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரலுக்கு கீழே போட்டு எடுப்பேன். ஏன்னா வந்து எங்கே பக்கத்தில் ஆஸ்ட்ரல் இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் மேப்பில் பின் பண்ணுச்சு. சரி போவான்ட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நோட் பண்ணேன் பேக் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் என்ன லூட் அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த காயின் சேர்த்தலாம், கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ரிவைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டுருப்போம் போது கரெக்டாக இது பொசிஷன் மேலே காட்டுனுச்சுல்ல, அதை பார்த்தோன்னே நான் பக்கத்தில் எங்கேயோ எனிமி வந்துட்டானோன்னு நினச்சேன். கரெக்டாக சும்மா நினச்சேன் கைஸ். கரெக்டாக வந்து என் டீமோட சுற்றிட்டுருப்பான். சரி வந்து நான் நினச்சேன் என்னென்னா எனிமி தான் வந்துட்டான்ட்டு. அதே மாதிரி ஒருத்தன் நாக் வேறு ஆகிட்டான். முன்னாடி பார்த்தா ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தால் நான் வந்து நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு மான்ஸ்டருக்கு எடுத்துகிட்டு வளைச்சிட்டு அப்படியே போகலான்னு போகும்போது இங்கே ஒரு ஸ்ட்ரென்த்து பண்ணலான்னு தூக்கினேன். ஆனால் வீல் மட்டும் மேலே போயிடுச்சு கைஸ். என்ன பண்ணுறது, நம்மளாம் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனா ஒன்றுமே பண்ண முடியல நம்மளால். உள்ளே போயிட்டு ஒரு லூட்டும் அடிக்க மாட்டேன், இது மட்டும்தான் எடுப்பேன், வெஸ்ட்டு மட்டும்தான் எடுப்பேன். அப்புறம் இங்கே இது MP5 இருக்கும், அதை தூக்கிப்பேன். லெவல் 3 சிப்பு போட்டது. ஆல்ரெடி ஆமோலாம் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து எப்படின்னா MP5 என்னென்னா அந்த லாங் ரேஞ்சில் வந்து அந்த M4A1 3 சிப் போட்டுங்கள இதுதான் வேணும். அதுக்கப்புறமேட்டு இங்கே நான் வந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு சுற்றிட்டு தான் இருப்பேன், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து கீழே இறங்கினா எனிமி கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறான். இந்த சைடில் வந்து ஒருத்தன் ஓடணும், அதை நான் வந்து பார்த்துருவேன். அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கா இல்லையான்னு தெரில. பட் ஆனால் நான் பார்த்தேன் சரி இங்கே எல்லாம் செத்துட்டாங்களே போய் ரிவைவ் பண்ணுவோன்ட்டு இந்த இடத்துக்கு போனேன். இந்த இடத்துக்கு போயிட்டு லேண்ட்மைன் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா லேண்ட்மைன் இல்லை, பரவாயில்ல எனிமையானும் கண்டுக்கல போல. அதுக்கப்புறமேட்டு என் டீமெட்லாம் ரிவைவ் பண்ணி விட்ருவேன். ரிவைவ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அவன் கீழேருந்து எங்கேயோ, நான் கீழே இருக்கேன், மேலேருந்து எங்கேயோ இருந்து என்ன அடிப்பான். எனக்குலாம் சரி கடுப்பாயிரும். அதுக்கப்புறமேட்டு நான் ஓடிடுவேன். இப்போ பாருங்க ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா என் டீமெட் வந்து கரெக்டாக என்ன அடித்தானோ அவங்ககிட்டே இறங்குவான். இறங்கிட்டு ஒன்று சொல்லுவான் பாருங்க, ப்ரோ நான் உனக்கு பதிலாக ரிவெஞ்ச் எடுக்கிறேன், உன்னை அடித்தவொன்னே நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படிமா. என்ன பண்ணுறானேன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு போனால் நான் வந்து சொன்னேன், இல்லை ப்ரோ வாய்ப்பு இல்லை உன்னை கொண்டுருவானுங்கன்ட்டு. வாய்ப்பே இல்லையே, நான் மேலே இறங்கிட்டேனே, எனிமி கீழே இருக்கானே, நான் அடித்து நாக் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு சொல்லுவான். சொன்னோடனே கீழே வந்து நான் லியோ நாக்குடு அவன் பேர் என்னமோ வந்துச்சு, லியோ வந்து லாக் பண்ணிட்டான் ஒரு எனிமி அப்படின்ட்டு. சரி நான் இங்கே வந்து அவங்ககிட்ட கேட்டேன், ப்ரோ என்னோடய காயினை கொடு ப்ரோ, உனக்கு வந்து 600 காயின் போட்டு உன்னை ரிவைவ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு என் காயின் வேணுன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் வந்து இப்போ கொடுப்பான். அங்கே வந்து ஒரு எனிமி வந்து இது பண்ணிகிட்ருப்பான். அவனை வந்து கில் பண்ணியிருப்பான். அவனுக்கு பாருங்கள் HP எவ்வளோ கம்மியாக இருக்கு. நான் பின்னாடி டேமேஜ் கொடுத்ததுனால இப்போ இவன் வந்து தப்பிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் நான் போய் இங்கே ஏதாவது லூட் இருக்கான்னு பார்த்தா 400 காயின் இருக்கும். பரவாயில்ல 5200 காயின் இருக்கும். இப்போ வந்து இவங்கிட்டருந்து 500 600 700 காயின் எடுத்துவேன். சரி 800 காயின் எடுத்துகிட்டு இந்த சைடு போயிட்டுருப்பேன். அவன் தலைமையில் ஏதோ எனிமி இருக்கான் அப்படின்னு காட்டுற மாதிரி காட்டும். கத்துவான், ப்ரோ பின்னாடி பாருன்ட்டு. பின்னாடி பார்த்தோன்னே ஒரு எனிமி அடி M1A4 என்ன கையில் என்ன கன்றுக்குன்னே தெரில, எடுத்து ஒரே இழுத்து தான் பையன் வந்து செத்துருவான். அதுக்கப்புறமேட்டு இங்கே வெஸ்டெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து ஹூக்காங்க விட்டு எப்படியும் வெளியில் வர மாட்டேன், எனிமி இருக்கிற ஏரியாவில்.
அங்கே ஒருத்தன் அடிச்சிட்டு இருப்பான். சரி நான் ஒரு தடவை ஓசிகள் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கிரனைட் தூக்கி போடுவேன் கைஸ். ஆனால் கிரனைட்லேயும் டேமேஜ் ஆக மாட்டான். சரி நம்ம எடுத்து ரஷ் அடிப்போன்ட்டு போகும்போது என் டீமெட் அடித்து யாரோ காலி பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். அவனை போய் அழுத்தி பிடிச்சி கொல்லலான்னு போகும்போது இப்போவே கண்ணை கட்டுதே அப்படின்ட்டு நினச்சேன். இன்னும் டாப் 2 வந்துட்டேன்னு எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு ஸ்குவாட் இருக்குது. இவனை வந்து அடித்து கில் பண்ணதுக்கப்புறம் 4 பேர், ஒரு ஸ்குவாட் இருக்குது, இன்னும் 3 பேர் இருக்கிறானுங்க. இப்போ வந்து க்ளோவால் வந்து தெரியாமல் உடச்சிருவாங்க. நானே அங்கே வந்து கிரனைடு போடுறான்ட்டு க்ளோவால் உடச்சதுனால 2 பேர் ரஷ் பண்ணுவானுங்க. இந்த இடத்துல போய் பார்ப்பேன், எதுவும் இருக்காது, அவனும் இருக்க மாட்டான். ஆனால் இப்போ முன்னாடி ஒரு ஹூக் அங்கே பார்த்துட்டு அவ்வளோதான், ஒருத்தன் தான் வரான்னு போல் அப்படின்னு அழுத்தனா 2 பேரும் வந்து அழுத்தி பிடிச்சிருவானுங்க. அவ்வளோதான் மேட்ச் போய். அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமேட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. பை.